செல்லக்குட்டீஸ், பீர்க்கங்காய் தோலை வச்சு எப்படி நம்ம துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அந்த கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து காரம் நிறைய இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் காஞ்ச மிளகாய் ஒரு 5 வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காரம் வந்து ஆட் பண்ணும்போது நல்லா சுருக்குன்னு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு பூண்டு வந்து ஒரு 3லேருந்து 4 பல் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து கொஞ்சோண்டு ஒரு 2 பல் வந்து தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சுரண்டி வச்சுருக்க, அதாவது பீல் பண்ணி வச்சுருக்க அந்த பீர்க்கங்காயோட தோலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குனீங்கன்னா பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து தோசை கூட சாப்பிட்டா செமையாக இருக்கும்.